வணக்கம். இந்த வீடியோவில் நெய் மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப காரசாரமாக சூப்பராக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். மீன் பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும், கிரே கலரில் இருக்கும். மீன் பயங்கர சாஃப்டாக இருக்கும். ஈவன் அதோட முள் கூட மற்ற மீன் மாதிரி இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். நீங்கள் வறுத்து சாப்பிட்டா கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளியை ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு ஊற வச்சு நல்லா கரைச்சி ரெடியாக வச்சுக்கலாம். ஒரு சட்டியை சூடு பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிடுறேன். அதில் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிச்சிக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதும் சின்ன வெங்காயம் நல்லா 2 கட் பண்ணிவிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப பொடியாக நறுக்கணுன்ற அவசியம் இல்லை, 2 போட்டுக்கலாம். வெங்காயம் பெருசாக இருந்தாலும் அது நல்லா அந்த காரசாரெல்லாம் ஏறி குழம்பு சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் வெங்காயம் சாப்பிட. இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துட்டு நல்லா அது குழையிற வரைக்கும் நல்லா வேக வச்சுக்கலாம். கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம். இப்போது தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே நான் குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். மீன் குழம்பு நல்லா காரசாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் அதிகமாகவே நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயிலே நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மிளகாய்த்தூளோட பச்சை வாசனை சீக்கிரமாகவே போயிடும். இப்போது நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற புளி தண்ணியவும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது நல்லா கலந்ததும் இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து வைக்கலாம். நம்ம கொஞ்சம் நல்லா தண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க வச்சாதான் அதோடைய பச்சை வாசனைலாம் போயிட்டு குழம்போடைய பதம் கரெக்டாக இருக்கும். நான் காரத்துக்காக ஒரு ஸ்பூன் அளவு வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். மீன் குழம்பு நல்லா காரசாரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். நார்மலாக நான் குழம்பு மிளகாய்த்தூளுக்கு தனியா அதிகமாக சேர்த்து அரைக்கிறதுனால ரொம்ப காரம் இருக்காது. அதனால் நான் கொஞ்சமாக வெறும் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஓரங்களில் எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரங்களில் எண்ணெய் லேசாக பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ் நம்ம மீன் சேர்க்குறதுக்கு. இப்போது குழம்பு நல்லா கொதித்து பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மீனையும் இது கூட ஒவ்வொன்றா சேர்த்துடலாம். இந்த மீன் நீங்கள் வறுத்து சாப்பிட்டாலும் நல்ல டேஸ்ட்டாக சாஃப்டாக நல்லாயிருக்கும். ஈவன் அதோடைய முள் கூட நல்லா சாஃப்டாக இருக்கும், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ இந்த மீன் சேர்த்த பிறகு நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் வச்சுடுங்க. அதுக்கும் பிறகு லோ ஃப்ளேமில் ஒரு 3 நிமிஷம் வச்சு நல்லா கொதிக்க வைக்கிறீங்க அப்படின்னா அழகாக எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக மீன் குழம்பு தயாராகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா நெய் மீன் குழம்பு நல்லா அழகாக தயாராகிடுச்சு. இது ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அப்படியே ஆஃப் பண்ணி மூடி போட்டிங்க அப்படின்னா அந்த உப்பு காரம் புளிப்பெல்லாம் மீனில் ஏறி பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது. சாதத்தோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே அருமையாக நல்லாயிருக்கும். இட்லி தோசை கூடலாம் வச்சு சாப்பிட்லாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.